ஆன்டி ஹீரோ ஸ்டைல் படம் எடுத்துட்டா ஹீரோ நல்லவனா இருப்பான் ஸ்டார்டிங்ல, திடீர்னு ஒரு பாயிண்ட்ல கெட்டவனா மாற மாதிரி இருக்கும். இல்ல சில படங்கள்ல ஆரம்பத்துல இருந்தே கெட்டவன் நல்ல மாதிரி காமிச்சிட்டு வந்து இருப்பாங்க. ஹாலிவுட்ல நிறைய இந்த மாதிரி படங்கள் பார்க்க முடியும். ஆன்டி ஹீரோ ஸ்டைல்லையும் இந்தியால படம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி படங்கள்ல ஹீரோ கெட்டவனாவும் இருப்பான், அவனே தான் படத்துக்கு ஹீரோவாவும் இருப்பாங்க. ஹீரோவை கெட்டவனா காட்டுறதுக்காக உங்களுக்கு எந்த ஒரு நார்மல் ஹீரோவுக்கு இருக்கக்கூடிய வடிவமைப்பு எதுவுமே இருக்காது. ஏற்ப அவங்களோட கேரக்டர்ல இருந்து எல்லாமே மாறும். நார்மலா ஹீரோனா நல்லவனா இருக்கணும், மக்களை காப்பாத்துங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாத்தி எழுதப்பட்ட மூவிஸை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. லியோ இந்த படத்துல பார்த்திபன்ங்கிற கேரக்டர்ல லியோ ரொம்ப வருஷமா மறைஞ்சு வாழ்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், தந்திரா ஃபேக்டரியில இவர் சின்ன வயசுல இருந்து நிறைய ட்ரக்ஸ் கடத்தி இருந்திருப்பாரு. கொஞ்சம் வருஷம் ஆகல இவருக்குன்னு பிடிச்ச ஒரு ஃபேமிலி அமைஞ்சதும் அந்த வேலையெல்லாம் விட்டு ஒதுங்கி வாழ்ற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அவரோட அப்பான்னு சொல்லிக்கிட்டு வில்லன்கிற காமிக்கப்பட்ட சஞ்சய் தத்தோட கேரக்டர் திரும்பி போய் லியோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஆனா வரமாட்டாரு. ஒரு கட்டத்துல கோவப்பட்டு தந்திரா ஃபேக்டரியை விஜய் அவர்கள் அழிச்சிருக்க மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஆனா இவரோட ஃபேமிலிக்காக பண்ணியிருந்திருப்பாரு, மக்களோட நல்லதுக்கு பண்ணியிருந்திருக்க மாட்டாரு. ஏன்னா ஆன்டி ஹீரோல ஜவான் இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஷாருக்கான் அவர் சொல்லி இருப்பாரு, நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். இதுக்கான காரணம் இவர் ஹீரோ இல்ல ஆன்டி ஹீரோ அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் இந்த படத்துல ப்ராப்பரான வில்லனா இருக்கிறனால ஷாருக்கான் அவர்கள் ரொம்ப நல்லவ மாதிரி இருந்துகிட்டு போய் விஜய் சேதுபதி அவர்களை எதிர்த்தா ஒத்துருவாருன்னு கண்டிப்பா தெரியும். அதனால நல்லவனா இருந்து ஆன்டி ஹீரோ ஸ்டைல்ல ஒரு ஹீரோவா மாறி இருந்திருப்பாரு. படத்தோட ஆரம்பத்திலே ஆன்டி ஹீரோ ஸ்டைல்ல காமிச்சிருந்தாலும் இவரோட பிளாஷ்பேக்ல நல்லவர இருந்திருப்பாரு. வேற வழி இல்லாம இவர் ஆன்டி ஹீரோ ஸ்டைல்ல புஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ரைட்டிங் எழுதும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பாயிண்ட்ல மிஸ் ஆகிருந்தா கூட ரைட்டிங்ஸ்ல ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். அட்லி அவர் இந்த இடத்துல தெளிவாக இருந்து அந்த கேரக்டர் ரைட்டிங்க்கு ஒரு டெவலப்மெண்ட் மாதிரி பாஸ்ட் ஃபிளாஷ்பேக்ல யூஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம். அது இந்த படத்துல ஒர்க் அவுட்டாக ஆயிருந்திருக்கும். ஆன்டி ஹீரோ ஸ்டைல்னு படம் எடுத்துக்கிட்டாலே தன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பாரு, மற்றவங்களும் யோசிக்க மாட்டாருங்கிற ரைட்டிங்ஸ் இருக்கும். அப்போதான் ஆடியன்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்துல அதையும் காமிச்சு அவருக்கான ஹீரோ சைடையும் காமிச்சு ஒரு நியூ அட்டம் ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அது ப்ராப்பராக ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கும். மங்காத்தா சொல்ல போனால் இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஆன்டி ஹீரோ ஸ்டைல் படமே நிறையா எடுத்தாங்க. தமிழ் சினிமாலேயும் சரி அதர் இண்டஸ்ட்ரியிலையும் சரி. ட்விஸ்ட்டு என்னன்னா இந்த படத்தில் ஆன்டி ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க ஒரு வில்லன் கேரக்டரில் ஒரு ஹீரோ நடிச்சிருக்காரு அப்படின்னு வேணால் சொல்ல முடியும். லவ் பண்ணுற பொண்ணை கார்லேருந்து தள்ளி விடுறதா இருக்கட்டும், அவரோட அப்பாவே கன்சாட்டில் வைக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த 5000 கோடிக்காக கூட இருக்கிறவனே திட்டுறதா இருக்கட்டும், டைப்பிக்கலாக ஆன்டி ஹீரோ கூட இந்த மாதிரியான செயல் செய்ய மாட்டாங்க. ப்ராப்பரான ஒரு வில்லன் கேரக்டர் மட்டும்தான் இந்த விஷயத்த செய்ய முடியும். ஆனால் அது ஹீரோட்டிக்காக காமிக்கிறதே பெரிய விஷயம், ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுறலாம் அதை விட பெரிய விஷயம். அதுக்கான ஸ்டோரி இருக்கணும். எல்லாமே இந்த படத்துக்கு அமைஞ்சனால ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விநாயக் மகாதேவ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துக்கு காசு கரெக்டாக அது இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் பண்ண முடியும். இல்லாட்டி யாருமே உன்னை மதிக்க மாட்டாங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஸ்டோரியை சொல்லாமல் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கிற மாதிரியும் இந்த படத்தில் ஒரு மைண்ட் கேமை முதற்கொண்டு ப்ராப்பராக எலிவேட் பண்ணியிருப்பாங்க. புஷ்பா இந்த படத்தோட ஆரம்பத்தில் இருந்தே புஷ்பாங்கிற கேரக்டர் ஃபார்வர்டாக திங்க் பண்ணுறதை விட அவனுக்கு பிடிச்ச மாதிரியான செயலை செய்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அது நல்லதோ கெட்டதோ எண்ட் ஆஃப் த டே அவருக்கு காசு வரணும் அப்படிங்கிற கேரக்டர் ரைட்டிங் இருக்கும். சொல்லப்போனால் அவர் ஹீரோயினை மீட் பண்ணுற விதமே கடுப்பேற்றுற மாதிரி ஆடியன்ஸ்க்கே இருந்தாலும் அவரோட கேரக்டர் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் இருக்கும். போலீஸாக இருக்கட்டும், அரசியல்வாதியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் என்ன எனக்கு தேவை, எனக்கு அந்த சந்தான மரத்தை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி ஆகணும். இதுக்கு மீடியட்டாக இருக்கிற ஒருத்தவங்கிட்ட போயிட்டு நான் அதை கண்டிப்பாக அனுப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணும்போது புஷ்பாக்கு நிறைய பணம் கிடைக்கும். அது மூலியமாக அவர் சின்ன வயசில் ஃபேஸ் பண்ண அந்த கஷ்டமான விஷயத்துக்காக பணம் மூலியமா மரியாதை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுவார். அப்புறம் தான் அதுவுமே இல்லை, பணமை விட பதவி தான் இங்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பணத்தை வச்சு எப்படி அந்த பதவியை இவர் கைக்கு கொண்டு வர்றார் அப்படிங்கிறதா புஷ்பா 1 and 2 கதை. என்னதான் ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் இந்த படத்தை புஷ் பண்ணியிருந்தாலும் இவரோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு சில பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் பொதுவாக ஆன்டி ஹீரோ ஸ்டைலும் படம்னு எடுத்துக்கிட்டாலே ஹீரோவை இருந்து அதுக்கப்புறம் ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் புஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த படத்தில் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கிளைமேக்ஸ் கிட்ட வரையில தான் நல்லவராக மாற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வச்சு இவர் ட்ரக்ஸ் கடத்துறதா இருக்கட்டும், ஸ்மக்லிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவில் போய் அங்கேயே அந்த டைமண்டை எப்படி அடிச்சுட்டு வராருங்கிற மாதிரி விஷயத்த காமிக்கிறத இருக்கட்டும், எல்லாமே இவரோட யூனிக் கேரக்டர் போல்னஸை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணியிருந்துட முடியும், இவர் நல்லவர் இல்லை கெட்டவர் தான், ஆனால் இவரோட பிரெயின் எல்லாமே பயங்கரமாக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா இவர் தாஸ் அவருக்காக மட்டும்தான் இந்த மாதிரி தொழிலை செஞ்சுட்டு இருப்பார். இவருக்காக ஓனா கூட ஹீரோவோட கேரக்டர் புரிய வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரக்ஸ் கடத்துகிற மாதிரியான படங்களில் மோஸ்ட்லி ஹீரோவை ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் புஷ் பண்ணும்போது அவர் தான் டான்னு, அவருக்குள்ள தான் எல்லா சிண்டிகேட்டும் இருக்கிற மாதிரியான மாஸ் மசாலாவை கலக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அது பண்ணாமல்
அந்த ட்ரக் டீலருக்கு மீடியேட்டராக வந்து இருக்கிற மாதிரி காமிச்சது இந்த படத்தோட யூனிக் பாயிண்ட். கேஜிஎஃப் இதுக்கப்புறம் இது மாதிரியான ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைல் படம் வருது டவுட்டு தான். ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு, அதுக்காக இவரோட எல்லையை தாண்டி போகிறாரு. இந்த மாதிரி மூவிஸ் பொதுவாக எடுத்துக்கையில் ஹீரோ பண்ணுறது எல்லாமே லாஜிக்கலாக இல்லைன்னு ஒரு ஃபீல் வந்துக்கிட்டே வந்து இருக்கும். இந்த படத்தில் அதை தாண்டி ஹீரோ பண்ணுறதெல்லாம் சரி, ஆன்டி ஹீரோவாக இருக்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் வந்து இருக்குது. அது இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ராக் கோர்னு வந்து சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரி படம் எடுக்கன்னு ட்ரை பண்ணாலும் இந்த கோர் பாயிண்ட்டை யாராலையும் டச் பண்ண முடியாது. அது இந்த படத்துக்கான யூனிக் அனிமல். இப்போ நம்ம பார்த்த எல்லா படத்துக்கும் ஆப்போசிட்டான ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைல் மூவி. ஹீரோ பண்ணுறது எல்லாமே தப்பாக தான் வந்து இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு ஹீரோட்டிக்காக வந்து காமிச்சிருந்துருப்பாங்க. அது இந்த படத்துக்கு கொஞ்சம் அழகாக இருந்தாலும், சினிமாட்டிக் வைஸ் சொல்கிறேன், ஸ்டோரி வைஸ் ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டுன்னு யார் கேட்டாலும் வந்து சொல்லுவாங்க. சில பேருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பிடிக்கும். ஏன்னா அப்பா பையன் சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு லாக் பாயிண்ட் வச்சுருந்தாலும் ஆம்பளைங்கனாலே எது செஞ்சாலும் சரி அப்படிங்கிற மாதிரி காமிக்க முயற்சி பண்ணியிருந்துருப்பாங்க. ஆனால் சில படங்களில் அதை காமிக்க முயற்சி பண்ணாலும் அது ரொம்ப அழகாக காமிக்க ரைட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. இந்த படத்தில் அது எதுவுமே வந்து இருக்காது. ஒன்லி வைலன்ஸ் அண்ட் ஹீரோ பண்ணுறது எல்லாமே சரி, அது தப்புங்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங் இந்த படத்தில் இருந்தனால பார்க்குற சில ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருந்துருக்காரு. அதில் நான் ஒரு ஆள். ஆனால் சில பேருக்கு வந்து பிடிச்சதுக்கு அது எப்படின்னு வந்து தெரியல. அதனால கலெக்ஷன் அதிகமாக வந்து எடுத்திருக்கு. இந்த படத்தோட கதைக்கு ஆல்ஃபா மேல் கரெக்டான கதாபாத்திரம் தான். அது கேஜிஎஃப் மாதிரி வந்து காமிச்சிருந்துருக்கணும். இவங்க படத்துக்கு ஏற்ற மாதிரி காமிச்சது தான் இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட். எல்லாம் கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரியான ஒரு படத்தை எடுத்துட்டு திருப்பி அதே டோனில் அதே சினிமாட்டோகிராஃபி வைஸில் திரும்பி அந்த டேரக்டர் ட்ரை பண்ணார். பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு வந்து கேட்டிங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகலை. ஆனால் ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் இந்த படம் வந்து இருக்கும். சொல்லப்போனால் இந்த படத்தோட எல்லா கேரக்டரும் வந்து லிட்டரலி ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் தான் வந்து இருக்கும். ஏன்னா இது ஒரு தனி வேர்ல்டு, இவங்களுக்கான ஒரு ரூல்ஸ், இவங்களுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கிற மாதிரியும் அதில் ஹீரோ செய்கிறது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரேட் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே தலைகீழாக தான் வந்து இருக்கும். அப்படி இருக்கல இவர் பண்ணுறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரைட்டிங்ஸ் வந்து இருந்தாலும் ப்ராப்பராக கேஜிஎஃப்ல அந்த மதர் சென்டிமெண்ட்டுக்கு இருந்த மாதிரியான சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு சொல்ல ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. அதுவுமே இந்த படத்துக்கான ஒரு ட்ராபேக்காக வந்து இருந்துச்சு. ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் ஹீரோட ஃப்ரெண்டை வச்சு ஒரு கேரக்டர் வந்து எழுதும்போது லைக் இன்னுமே பெட்டராக வந்து காமிச்சிருந்துருக்கலாம். டிஃப்ரெண்ட் வேர்ல்டில் இந்த மாதிரி கதை நடக்குங்கிற மாதிரி எழுதும்போது ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் ஒரு கேரக்டர் காமிக்கணும்னா இன்னுமே ஒரு நல்ல ரேட்டிங் போட்டுருந்துருக்கும். இந்த மாதிரி ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் படம் எழுதும்போது அதோட கதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இருக்கணும். சும்மா சாதாரண ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் ஹீரோ வந்து கொண்டு போனோம் அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு இடத்துலையும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்காது. படம் ஃப்ளாப்பாக தான் நிறைய சான்ஸ் வந்து இருக்கு. நம்ம பார்க்கப்பட்ட முக்கால்வாசி படங்களில் ஸ்டோரி ரொம்பவே டிமாண்டாக இருந்தனால அந்த கேரக்டர் ஆன்டி ஹீரோ ஸ்டைலில் இருந்தாலும் பார்க்குற ஆடியன்ஸ் ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற உங்களுக்கு எந்த படம் வந்து பிடிச்சிருக்கு, உங்களோட தாட்டை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.